Hello friends, welcome to Adyar kitchen. இன்னைக்கு குழி பணியாரம் செய்யறது எப்படின்னு சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழி பணியாரம் குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பாப்போம். 50 கிராம் பைத்தம்பருப்பு, 50 கிராம் உளுந்து, 250 கிராம் இட்லி அரிசி. இது மூணுத்தையும் 2 hours ஊற வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதையும் நைஸா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 hours ஆனதுக்கு அப்புறம் இந்த மூணுத்தையும் மிக்ஸில இல்லனா கிரைண்டர்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு குழி பணியார சட்டி வச்சு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா மாவு அதில் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, அரை பங்கு ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் உப்பிட்டு வரும்போது இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிங்க. அப்போ தான் உப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஒரு 10 minutesல செஞ்சிடலாம். பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக அந்த ஓரெல்லாம் ஒரு ரெட் கலர் இருக்கு பாருங்க. இப்போ இதை பரட்டி போட்டிருக்கேன். நல்லா பஃபியாக குண்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிட்டு. இப்போ இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.